உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இப்பாசுரத்தில் தோழியிடம் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று கொடுத்த வாக்கை மறந்து உறங்குவது நியாயமா? சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கிரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாடாமல் இன்னும் உறங்குவது தகுமோ என்று கேட்கிறாள்.